ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம உருளைக்கிழங்கு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, உருளைக்கிழங்கு நமக்கு சுருங்கி போகாமல் முளை கட்டி வராமல் ரொம்பவே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லார் வீடுங்களையும் நோட் புக் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பேப்பர் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பேப்பர் உள்ளுக்குள்ளே வச்சு இது போல் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிக்கணுங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ உருளைக்கிழங்குமே நீங்கள் தனித்தனியாக பேப்பர் வச்சு உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே வச்சு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கை நீங்கள் கவர் பண்ணி வச்சாலே போதுங்க. உருளைக்கிழங்கு நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நமக்கு சுருங்கி போகாது, முளை கட்டி வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே உருளைக்கிழங்கு இப்படி தாங்க நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சோயாபன் பேக்கெட் நம்ம வாங்கிட்டுலே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டில் நீங்கள் அப்படியே வைக்காமல் கையோடவே பேக்கெட்டை கட் பண்ணி அந்த சோயாபன் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸில் நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க. இது போல் நம்ம சோயாபன் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸில் கொட்டி வச்சதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை ஒரு 2-3 போல் மட்டும் நீங்கள் பட்டை எடுத்துக்கலாங்க. பட்டை எடுத்து நீங்கள் அந்த சோயா பன்னு மேலே அப்படி நீங்கள் மேலேயே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சு எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சோயா பன் ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சோயா பன்னில் நமக்கு வண்டுமே விழாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம புதினா வாங்கினா இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம வீட்டில் நம்ம புதினா வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களும் நமக்கு அழுகி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அழுகி போகாமல் ஒரு மாதம் வரைக்கும் நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம புதினா கட்டை ஓப்பன் பண்ணி புதினா இலைகள் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் புதினா இலைகள் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த புதினா இலைகளில் கெட்டுப்போன தலை, பழுத்து போன தலை எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா க்ளீன் பண்ண தலை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புதினா இலைகள் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளேட் எடுத்து அப்படியே நம்ம ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. கப்பு நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பு உள்ளுக்குள் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேப்பர் அடியில் நல்லா மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண புதினா இலைகள் ஃபுல்லாகவே நம்ம இந்த கப்புக்குள்ளே நம்ம வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், எல்லா புதினா இலைகள் ஃபுல்லாகவே நம்ம கப்புக்குள்ளே வச்சாச்சுங்க. இது போல் நீங்கள் கப்புக்குள்ளே புதினா இலைகள் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி முதல் நாள் வைக்கிறோமோ கடைசி வரைக்கும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இது போல் நம்ம வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டிஷ்ஷு எடுத்துக்கலாங்க. டிஷ்ஷு எடுத்து மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு எப்போதும் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, புதினா இலைகள் நமக்கு கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சர்க்கரைலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை உள்ளுக்குள் நமக்கு எறும்பெல்லாம் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை உள்ளுக்குள் நமக்கு ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி கட்டி கட்டி ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பிரியாணி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிரியாணி இலையை ஒரு 2-3 போல் மட்டும் நீங்கள் சர்க்கரை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 போல் பட்டை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி இலை பட்டை மட்டும் நீங்கள் போட்டு வச்சா போதுங்க. சர்க்கரை நமக்கு நீர்த்தும் போகாது, அதே போல் நமக்கு சர்க்கரையில் எறும்புமே வர செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கொத்தமல்லி, புதினா, கீரைகள் ஏதாச்சும் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த இலைகள் பார்த்து நமக்கு வாடி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வாடி வதங்கி போச்சுன்னா அது எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி எந்த அளவுக்கு வாடி போயிருக்கு நீங்களே பாருங்கள். இந்த கொத்தமல்லி நம்ம சைடில் வச்சுக்கலாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சம் போல் மட்டும் நம்ம மஞ்சள் தூள் கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாடியில் கொத்தமல்லி ஃபுல்லாகவும் நம்ம இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுடலாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. கப்பை நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாங்க. அந்த கொத்தமல்லி உள்ளுக்குள் நமக்கு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி நீங்கள் லைட்டாக கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு இறங்கி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பை சைடில் வச்சுக்கலாம். பிளேட் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிளேட் உள்ளுக்குள்ளே கொத்தமல்லி தழை வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழையை ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆற விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றி வரட்டும். அதே போல் நம்ம வேறு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து காமிக்கிற பாருங்கள். இந்த கொத்தமல்லி தழை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்களே பாருங்கள். அந்த வேறு ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நமக்கு கொத்தமல்லி தழை உள்ளுக்குள்ளே தண்ணி எதுவுமே இல்லைங்க. தண்ணி ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஃபுல்லாக நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா இலைகள், கீரை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஃபுல்லாக நமக்கு வாடி போச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இலைகள் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாக்ஸ்லாம் மடிச்சோம் இல்லையா, அந்த சாக்ஸை நீங்கள் நார்மலாக மடிக்காமல் இது போல் மடிச்சு வைங்க. அப்போ தாங்க நமக்கு சாக்ஸு ஒன்றோட ஒன்று நமக்கு மிஸ் ஆகாமல் நல்லா செட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு செட்டலுக்கு சாக்ஸ் எடுத்து நல்லா நீட்டாக போட்டு வச்சுக்கிட்டேங்க. இது போல் நீட்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸை அப்படியே விட்டுருங்க. இன்னொரு சாக்ஸ் எடுத்து இன்னொரு சாக்ஸ் மேலே நல்லா அட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அட்டமாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நீங்கள் சாக்ஸ் உள்ளுக்குள்ளே சாக்ஸை நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டால் போதும். அந்த சாக்ஸ் நமக்கு அப்படியே கரெக்டாக இருக்குங்க. அதே போல் நமக்கு இன்னொரு சாக்ஸ் இருக்கு இல்லையா, அது சாக்ஸ் உள்ளுக்குள்ளுமே இன்னொரு சாக்ஸ் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸை அழகாக நீட்டாக அடுக்கி வச்சா போதுங்க. எடுத்து யூஸ் பண்ண அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ செட்டு சாக்ஸ்னாலும் சரிங்க, அழகாக நீங்கள் மடித்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு சாக்ஸுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். பார்க்கவுமே நமக்கு நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மூடி குப்பை நினச்சி தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு பல ரூபாய் மிச்சமாகுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 மூடி போல் எடுத்துருக்குங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து நீங்கள் லைட்டாக அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டில் மூடி ஒன்று போல் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டில் மூடிய பாதியை நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடிய பாதியை நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. நான் இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இதே போல் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் மூடி நம்ம பாதியை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதுவுமே நான் பாதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பாட்டில் மூடியுமே நம்ம பாதியை கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேங்க. அவ்வளோதான் பாருங்கள், எல்லா பாட்டில் கேப்பை மூடியுமே நான் பாதியை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இந்த மூடி எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம அதிகமாக துணி துவைச்சி நம்ம காய போடணும்னா அந்த டைமில் நமக்கு கிளிப்பு பத்தாமல் போயிடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மூடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போதும் பாருங்கள் துணி ஃபுல்லாகவே துவைச்சி நான் காய போட்ட கிளிப்பு போட்டிருந்தேங்க. அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பாட்டில் மூடி இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேங்க. அதை எடுத்துகிட்டு அந்த துணி மேலே அழகாக பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் மாட்டி வச்சுங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச பாட்டில் மூடி ஃபுல்லாகவும் நம்ம துணி மேலே அழகாக நம்ம மாட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம பாட்டில் மூடி கிளிப்பு ஃபுல்லாக நம்ம மாட்டினதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் துணியை நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கிளிப்பை நீங்களாக எடுக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூடி நமக்கு கலண்டு விழுகாது. அதே போல் நமக்கு துணியுமே நமக்கு பறந்தே போகாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளிப்பை விட இந்த கிளிப்பு நமக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் துணி காய போடுறது கிளிப்பு இல்லை கிளிப்பு பத்தலனாலும் இந்த மாதிரி பாட்டில் மூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்டுங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.